நான் சொல்றது சத்த கேளுங்க மாமா. நான் அப்படி செஞ்சிருப்பீங்கன்னு நீங்க நம்புறீங்களா? ஏன் மாமா நீங்க இப்படி வெடுக்கு வெடுக்குன்னு என் மேல இப்பெல்லாம் கோச்சிக்கிறிய? நான் என்ன பண்ணுவேன் ஏது பண்ணுவேன்னு உங்களுக்கு தெரியாதா? எம்பிட்டுதான் கோவப்பட்டாலும் நிலத்தோட மாதிரி இப்படியெல்லாம் நான் பண்ணுவேனா? இங்க பாருங்க, நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. ஒரு வார்த்தை கூட நீங்க என்கிட்ட கேட்கவே இல்ல. என்னாச்சு ஏதாச்சு, உங்க அம்மா என்ன செஞ்சாங்க, நான் என்ன செஞ்சேன்னு ஒரு வார்த்தை இது வரையும் கேட்டிருப்பீல. உங்க அம்மா சொல்லிட்டாங்கன்றதுக்காக இப்படி வெறப்பா வெறச்சிக்கிட்டு நிக்கிறீல, இதெல்லாம் நியாயமா இருக்கா சொல்லுங்க? ஒருத்தி வாயை மூடிக்கிட்டு இருக்கானா எல்லா பழியும் தூக்கி அவன் மேல போடுவீல நீங்க? ஏம்ல உங்ககிட்ட நான் என்ன கேட்கணும்? இந்த பிரச்சனை ஆரம்பிக்கும் போதே சொன்னேன். சரி எதுவா இருந்தாலும் ஆறாம பேசிக்கலாம். அடுத்த வீட்டு பொருளை எடுக்கிறாங்கன்னா இந்த மாதிரி ஆவுன்னு கத்திக்கிட்டு கிடந்தா அவங்க உசாராயிடுவாங்க. எதா இருந்தாலும் காது காது வச்ச மாதிரி கேட்டுக்கலாம்னு சொன்னா இல்லையா? நீ இப்போ மாமியா கூட சேர்ந்துக்கிட்டு நடு தெருவுல போய் பல்லு கட்டிக்கிட்டு இருந்தா அதுக்கு நான் பொறுப்பு ஆவனா? நான் இப்ப உங்களை அதெல்லாம் கேட்கலையே. உங்க அம்மா அப்படிப்பட்ட வார்த்தை 4 பேர் முன்னாடி சொல்றாங்க. எம்மா அவ அப்படியா இதுவரையும் உன்னை அந்த மாதிரி எதுவும் பேசியிருக்காளா செஞ்சிருக்காளா? ஏமா அப்படி சொல்ற? எதுவும் கை தவறி கால் தவறி பட்டிருக்கோம். என்னம்மா நீ திடீர்னு இப்படி எடுத்து அவன் மேல பழிய போடுறேன்னு கொஞ்சம் ஆறுதலா பேசிருந்தீங்கன்னா எனக்குன்னு என் பெருசா இருக்காருன்னு 4 பேர் என்னைய பார்த்து மெச்சிக்கொள்ளவில்ல. இப்ப நீங்களே வீரப்பா வந்துட்டீங்க. எவ என்னை என்னன்னு நினைப்பா சொல்லுங்க? பெத்த ஆத்தா ஓன்னு ஒப்பாரி வச்சுக்கிட்டு அழகில. எம்மா என் பொண்டாட்டி அப்படி எல்லாம் செஞ்சிருக்க மாட்டா, அவ ரொம்ப நல்லவ, அவ இப்படி எல்லாம் செய்யற ஆளு கிடையாதுன்னு என் ஆத்தாளுக்கு எதிரா பேச சொல்றியா? சொல்லு பிள்ள சொல்லு. பாவம் அது மனசு நொந்து போய் கிடக்கு. அந்த நேரத்துல நான் உனக்கு சப்போர்ட் பண்ணி பேசினா அடுத்து என்ன ஆகும்னு உனக்கு தெரியும்ல. அப்ப எந்த இடமா இருந்தாலும் சரி, எம்பிட்டு பேர் சுத்தி இருந்தாலும் சரி, உன் ஆத்தாருக்கு ஒண்ணுன்னா என்னை அப்படியே அம்போடு விட்டுடுவீங்க. அப்படித்தானே? சொல்லுங்க, அப்படித்தானே? என் மேல தப்பு இல்லாட்டியும் உங்க ஆத்தா சொல்றதுதான் உங்களுக்கு பெருசா இருக்குல்ல? இருக்கட்டும் மாமா இருக்கட்டும். எனக்குன்னு யார் இருக்கா எவரு இருக்கா கேட்கறதுக்கு ஆள் இருந்தா உங்க ஆத்தா தான் இப்படி எல்லாம் பேசுமா? இல்ல உன் தங்கச்சி தான் வீடு புந்து எல்லாத்தையும் கொள்ளை அடிச்சுட்டு போவாளா? சரிடி, அதோட அதை விட்டுடு. நான் இப்ப அம்மாவை பார்க்க தான் போறேன். அவகிட்ட ஏதாவது நான் பேசி சமாதானப்படுத்தி பாக்குறேன். அத்தனை பேர் இருக்கிற இடத்துல அங்க நான் கூணி குறுக்கி நிக்கையில உங்க அம்மாவை சமாதானப்படுத்தி ஒரு வார்த்தை சொல்லிருந்தீங்கன்னா அப்ப உங்க அம்மா இல்லடா அவ என்னை அடிக்க வந்தான்னு உங்களை எதிர்த்துட்டு இல்ல மீண்டு தான் பேசிருப்பாங்களா? சொல்லுங்க. ஊரார் முன்னாடி அம்மா பிள்ளைய இருந்து காமிக்கணும்ல. பொண்டாட்டிக்கு சப்போர்ட் பண்ணிட்டா பொண்டாட்டி தாசனா மாறிட்டாங்கன்னு உங்களை தப்பா சொல்லிடுவாங்கன்னு உங்க உள் மனசு குறுகுறுன்னு இருக்கும். அதனாலதான் நீங்களும் வாயை மூடிக்கிட்டு இருந்துட்டீங்க. வெளியூர் அசலூரா இருந்தா இப்படியே நீ மான மரியாதை இல்லாத மட்டும் மறுவாதி இல்லாத பேசையில யார்த்த வீட்டு பக்கம் போய் 4 நாள் உட்காந்து என் மனக்குமரில ஆத்திக்கிட்டு வரலாம். எனக்கு யார் இருக்க உள்ளருக்குள்ளாரியே ஆகப்பட்டதாலதான் செயல் கைதி மாதிரி அடைஞ்சு கிடக்குறேன். பாரு பிள்ள, உன்னை இப்ப நீங்க எதுக்கு அப்படி எல்லாம் போட்டு புலம்புற? அம்மாட்ட பேசுற. எனக்கு அம்மா உடனே அப்படி சொன்னது என்ன பண்றதுன்னு தெரியல. பக்கத்துல வராதே மாமா, என் பக்கத்துல வராதே தயவு செஞ்சு. வேண்டாம், ஒன்றும் வேண்டாம். ஆசை காட்டி நீங்க மோசம் பண்ணதெல்லாம் போதும். இனிமே நான் உண்டு என் வேலை உண்டுன்னு இருந்துக்கிறேன். இனி இந்த வீட்டுல உங்க பிள்ளைகளுக்கு பொக்கி போட்டுட்டு உங்க துணிமணியை துவச்சு போட்டுக்கிட்டு மட்டும் கிடக்குறேன். எனக்காக நீங்க எங்கேயும் பேச வேணாம், எதுவும் செய்ய வேண்டாம். நீங்க எனக்காக நீங்க வாழ்ந்ததெல்லாம் போதும். நீ பாருடி, அப்படியே உடனே மூஞ்சி தூக்கி வச்சுக்குவா. நீ இப்படி எல்லாம் இருந்தா நான் என்ன செய்யறது? நீ இருக்கிற தெம்புல தான் நான் ஏதோ சும்மா நடமாடிக்கிட்டு கிடக்குறேன். சொல்லு. அம்மா பிடிவாதக்காரங்கன்னு உனக்கு தெரியும். அப்படி தெரிஞ்சுக்கிட்டும் நான் இல்ல மீண்டும் போய் என் பொண்டாட்டி அப்படி இல்லை இப்படி இல்லைன்னு சொல்லிக்கிட்டு கிடக்க முடியுமா? வயசானவங்க எதுவும் பேசினா பேசிட்டு போறாங்க. அதனால என்ன நீ குறைஞ்சிடுற? நான் செய்யாத உங்க அம்மா பிடிவாதமா செஞ்சேன்னு சொல்றாங்க. அதை கேட்டுட்டு நான் பொறுத்து விட்டு இருக்கணுமா? உங்க அம்மா அந்த விளக்க மாத்தாலே வசந்தி எவ்வளவு அடி அடிச்சாங்க தெரியுமா? நான் மட்டும் அந்த இடத்துல இல்ல, உன் அம்மாவை பிடிச்சி தடுக்கல, இன்னைக்கு நடக்கிறதே வேறையா இருந்திருக்கும். வசந்தி இப்பெல்லாம் எப்படி இருக்கா என்ன செய்யறான்னு உங்களுக்கு நல்லா தெரியும்ல மாமா? கொஞ்ச நேரம் நான் தாமதிச்சு உங்க அம்மா கையில இருந்து அந்த விளக்கமாத்த புடுங்காம விட்டுப்புட்ட வசந்தி அதை திரும்ப புடுங்கி உங்க அம்மாவை போட்டு வெளின்னு வெளுத்திருப்ப. ஊரெல்லாம் உங்க அம்மாவை காரி முழிஞ்சிருக்கும். அந்த அவசரப்பட்டுட்டேன். ஐயோ நம்ம மாமியார் எதுவும் அசிங்கப்பட்டக்கூடாது அவமானப்பட்டக்கூடாதுன்னு போய் தடுத்துக்கிட்டு எல்லாத்தையும் நான் தாங்கிக்கிட்டல. அதுதான் நான் பண்ண பெரிய தப்பு. எங்கேயோ போனா போது கிழவி எங்கேயும் சந்தி சிரிக்கட்டும்னு நான் விட்டு இருக்கணும். நான் ஒரு கூறுகட்டவ தானே. கூறுகட்டவன்றதாலதான் எல்லாருக்கும் போய் குறுக்க நின்று செஞ்சு இப்படி ஆகாதவன்னு பேர் வாங்கிக்கிட்டு நிக்கிறேன். செஞ்சு என்ன பண்ணீங்க? எல்லாரும் நம்மளை ஒதுக்கி தானே வைக்கிற அளவு. இதுவே நல்லா காசு போனா நகை நட்டு உள்ளவளா இருந்திருந்தா இந்நேரத்துக்கு என்னைய எப்படி தாங்கன்னு தாங்கி இருப்பாங்க. இல்லாத பட்சத்துக்கு தான் இருக்கிறவளும் சரி அடுத்தவளும் சரி இதே ஏமாளி மாதிரி பாக்குற அளவு நல்லா என் தலைமையில ஏறி மிதிக்கிற அளவு அந்த வசந்தி என்ன பேச்சு பேசுறா தெரியுமா? சொல்லு மாமா, தெரியுமா? ஒரு நாளாச்சு நீ அவளை கேட்டிருப்பியா? இல்ல உன் அம்மா தான் கேட்டிருக்குமா? உன் தங்கச்சியை பார்த்து சொன்னதும் அப்படியே என்ன சண்டைக்கு ஏறுது. நாயோட குணம் குலைக்கும்னு தெரிஞ்சு நாமளும் நாய்க்கு பதிலாக திரும்ப குலைச்சிக்கிட்டு நிக்க முடியுமா? ஒரு சில ஆளுவ அப்படித்தான். அவங்க புத்தி இப்படி இருக்குன்னு நமக்கு தெரிஞ்சிருச்சா அதோட நாம தான் விலகிடணும். நீ உண்டு உன் மேல உண்டுன்னு ஜோலியை பார்த்துக்கிட்டு இருக்க வேண்டியதானே? இப்ப எதுக்கு அவையிலெல்லாம் பத்தி நினைச்சு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்க? உனக்கு நான் இருக்கேன். நீ யாரை பத்தியும் எதுக்கும் கவலைப்படாத. என் அம்மா முன்னாடி இப்ப நான் உன்னை விட்டு கொடுத்து பேசிட்டதால அப்படியே கடைசி வரைக்கும் நான் இருந்துருவேன்னு நினைக்கிறியா? சூழ்நிலை அந்த மாதிரி ஆயிடுச்சு. உனக்கு நான் தானே எல்லாமே. எதை நம்பி எல்லா சிரமத்தையும் பொறுத்துக்கிட்டு இந்த வீட்டுல நீ இருக்க? எனக்காக தானே. அப்ப நான் உன்னைய விட்டு கொடுத்துருவேனா?
ஏண்டி அது என் அம்மான்றதால பெத்தவளுக்காக ஏதோ சரி போனா போகுதுன்னு நம்ம பொண்டாட்டி எல்லாத்தையும் பொறுத்துக்குவா புரிஞ்சுக்குவானதா நான் அப்படி எதுவும் பேசாம இருந்தேன். அதை ஒரு பெரிய குறையா சொல்லிக்கிட்டு நீ இப்படியெல்லாம் கவலைப்படுவான்னு நினைச்சிருந்தா இப்பவே என் அம்மா கிட்ட சண்டை போட கூட தயாரா இருக்கேன். நீ வா, என் பொண்டாட்டி தான் உங்களை எதுவுமே செய்யலையா, எதுக்கு அவன் மேல அவாண்டமா பழி போறீங்கன்னு இப்பவே நான் போய் கேட்கறேன். வேண்டாம், நீங்க ஒன்றும் கேட்க வேண்டாம். நீங்க உங்க அம்மா பிள்ளையாவே இருந்துக்கோங்க. உங்க அம்மாவுக்கு நீங்களா உசுரு. உங்க அம்மா அப்ப நீங்களும் கேட்டுட்டீங்கன்னா அது பாவம். உங்க தங்கச்சி அதுகிட்ட பேசலன்றதே தாங்கிக்கல, நீங்களும் பேசாம கிடந்தீங்கன்னா அதுக்கு உடம்புக்கு முடியாம போயிடும். இப்படியும் பேசுற அப்படியும் பேசுற. நான் இந்த பக்கம் நிக்கவா அந்த பக்கம் நிக்கவா? ஏண்டி கோர்ட்டுக்கு அந்தாண்ட போனா அம்மா, கோர்ட்டுக்கு இந்தாண்ட வந்தா நீ, நான் யாருக்கு நிக்கிறது? சொல்லு. புருஷ மாதிரினா கோர்ட்டுக்கு அந்த இடமும் போகக்கூடாது, இந்த இடமும் போகக்கூடாது. கோர்ட்டுக்கு நடுவுல தராசு மாதிரி நிலையா நிக்கணும். இந்தா இப்பதான் என் பொண்டாட்டி சொல்லி புரிய வச்சுட்டால, இனிமே தராசு கணக்கா என்ன, தராசை விட கூடுதலாவே நான் தரமா இருக்கேன். இங்க பாரு, கொஞ்சமாவது சிரிச்சு காமி, நல்லாவே இல்ல பாக்க. சிரிப்பு ஒண்ணுதான் இப்ப எனக்கு குறை பாருங்க. அப்போ என் மூஞ்ச கூட பார்க்க மாட்டேன், என்கிட்ட பேச மாட்டேன், அப்படித்தான் இல்ல? நான் எதுக்கு பார்க்கணும்? இந்த நான் எதுக்கு பார்க்கணும்? நான் சாப்பாடு செஞ்சே சாப்பிட மாட்டீங்க. உங்க அம்மா வைக்கிற சாப்பாடு தான் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்காக எதுவும் செய்ய மாட்டீங்க. ஆனா நான் மட்டும் இவர் வந்து என்னை பார்த்து சிரிச்சாருன்னா சிரிக்கணுமா, இவர் என் கையை பிடிச்சாருன்னா நான் அப்படியே வாங்க மாமான்னு அணைச்சிக்கணுமா? இந்த இருங்க, இனிமேல் இது தொட்டு பேசுற வேலை, மூஞ்சி பார்த்து பேசுற வேலை, நீ தான் எனக்கு எல்லாமே. இந்த கையை எடுத்துறது காலை முத்துறதுன்னா எதுவும் எனக்கு வேண்டாம். சரிம்மா, சரி, எதுவும் வேண்டாம்ல. நீ இப்படியே இருந்துக்கோ, நான் அப்படியே இருந்துக்கிறேன். நானா எதுவும் வாங்கிட்ட வரமாட்டேன். ஆனா உன்னை எப்படி என் வழிக்கு கொண்டு வரணும்னு எனக்கு தெரியும். தெரியாதா உங்களுக்கு? எல்லாம் தெரியும். ஆத்தா கிட்ட எப்படி பேசணும்னு தெரியும், பொண்டாட்டி எப்படி மயக்கணும்னு தெரியும். எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் ஒன்றும் தெரியாத மாதிரி மூஞ்ச வச்சுக்கிட்டு இருக்கீல. பச்சை பிள்ளை மாதிரி பால் வடிகிற மூஞ்ச பார்த்து பார்த்து தான் நானும் ஏமாந்து போயிடுறேன். கொஞ்சமாவது பேசுறத காலை வாங்குறாரா பாரு. ஐயோ ஐயோ ஐயோ, முட்டாச்சிரிக்கி இந்த மனசுக்கிட்ட பேசவே கூடாது. இவர் பண்ணதை நினைச்சு எப்பவும் இவர்கிட்ட சண்டை பிடிச்சிக்கிட்டே இருக்கணும்னு நினைச்சேன். 5 நிமிஷம் தான் அதெல்லாம். கொஞ்ச நேரத்துல கண்ணு காட்டி ஜாட பேசி எப்படி மயக்கப்பட்டாரு பாத்தியா? முதல்ல இந்த வசந்தி சொன்னது உண்மையா பொய்யான தெரிஞ்சுக்கணும். அது மட்டும் உண்மையா இருந்தது, அப்புறம் இருக்கு முழு கச்சேரி. தென்றல் காட்சி தேடி வந்த தூது போ, பன்னீர் மேகம் பன்னீர் தூவம். வீட்டுல ஒரு டிவி பொட்டி கூட இல்லாத ரொம்ப சரியா இருக்கு. அக்கம் பக்கத்து வீட்டுக்கு போகவும் வந்து கிளவி விட மாட்டேங்கிறா. இன்னும் ஒரு 2 நாள் கழிச்சு அண்ணன் வீட்டுல இருக்கிற டிவி எடுத்துக்கிட்டு இங்க வந்துட வேண்டியதே. தங்கம் தங்கம், என்ன நடந்துகிட்டு இருக்க? காத்து வாங்குற காத்து. என்ன என்ன என்ன, எதுக்கு இவ்வளவு சூடா வந்திருக்க? வா வா வா, வந்து இப்படி பேன் கட்டல உட்காரு. எப்படி வேர்த்து வடியுது பாரு. ஏண்டி ஊர்ல என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு தெரியாத நீ ஹாயா காத்து வாங்கிக்கிட்டு இருக்கியா? என்ன ஆச்சு? என்ன ஆச்சு? அம்மாவுக்கும் உன் மைனுக்கும் சரியான சண்டையா. உன் மைனி உன் அம்மாவை விளக்கு வந்து கொண்டு அடிச்சிருச்சான். ஊரு முழுக்க இதான் பேச்சு. என்னைய சொல்ற? நெசமாவுமா? போய் சொல்லாதயா. எவ்வளவு பேசுறத கேட்டுக்கிட்டு வந்து நீ பாட்டுக்கு சொல்லாத. உண்மைதானே? உனக்கு நல்லா தெரியுமா? இப்ப 10 நாள் மாமியார் மருமகளை நல்லா ஒட்டுக்காதன ஒரு வடிக்கிட்டு கிடந்தாலுவே அப்புறம் என்ன? அது மட்டும் இல்லடி, உன் அண்ணன் வீட்டுல யாரும் களவாண்டிட்டாங்களா? 1.5 லட்சம் பணமும் 5 சவர நகையும் யாரும் எடுத்துக்கிட்டு போயிட்டாங்களா? 1.5 லட்சம் பணம் 5 சவர நகையா? ஐயோ, அவ்வளவு அந்த வீட்டுல இருந்துச்சு, எனக்கு தெரியாம போயிடுச்சே. எனக்கு தெரிஞ்சிருந்தா என்ன பண்ணிருப்ப? பணத்தை கண்ணு நகையை கண்ணு சொல்லிட்டு தான் உன் அம்மாவுக்கும் உன் மைனுக்கும் சரியான சண்டை போல இருக்கு. ஐயோ ஐயோ, சண்டை நடக்குது என் அண்ணன் வீட்டுல. நான் வேற அங்க இல்லாத போயிட்டனே. என்னாச்சு ஏதாச்சுன்னு தெரியல. டக்கு இந்த பேனச்சத்தை பாத்துக்க. நான் போயிட்டு என்ன ஏதுன்னு விசாரிச்சுட்டு வரேன். என்ன கொழுப்பு இருக்கு என் மைனுக்கு? என் அம்மாவை அடிக்குது. அதுக்கு என்ன அவ்வளவு துள்ளுருட்டு போயிடுச்ச? அப்ப கேட்க யாரும் இருக்கான்ற என்ன தானே? அத்தல அவளை பேசிக்கலன்னா என்ன வேணும் செய்யுமா? நான் இருக்கேன், என் ஆத்தாளுக்காக நான் இருக்கேன். இன்னைக்கு போய் 8 உன துண்டுறேன்னு அந்த வீட்டை நான் அடிச்சுட்டு வரல. என்ன நடக்குது மட்டும் பாரு டக்கு. நீ வாயா, கூட வாயா. யாத்தால விளக்கு மாத்தல அடிச்சிருக்க. என் அண்ணக்காரன் என்ன பண்ணிட்டு இருக்கானா? அவன் என்ன பண்ணுவான்? பொண்டாட்டி அடிக்கிறத வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருப்பான். வேற என்ன வேலை அவனுக்கு? கிளம்பு கிளம்பு கிளம்பு. வேணும்னா அந்த வீச்சர் அவளை எடுத்து சொல்லிக்க வாயா. அறிவு கட்டவள, அவங்க மாமியா மருமகுள்ள ஏதாவது சண்டை நடக்கும், நம்ம போய் அதை கேட்க வேணாம். எனக்கு இந்த செய்தி தெரியுமா தெரியாதா? இல்ல இந்த ஹாயா உட்காந்து பேன் காத்து வாங்குறியே, அதுக்குதான் வந்து சொன்னேன். ஐயா, நீ சொல்லாம இருந்திருந்தா கூட நான் எதை பத்தியும் கவலைப்பட்டிருக்க மாட்டேன். எல்லாத்தையும் சொல்லிட்டு இப்ப போவேன்னு என்ன தடுத்தா நான் எப்படியா இருப்பேன்? சொல்லு, நீ ஏன் சொல்லு, நான் எப்படி இருப்பேன்? என்னைய பெத்தவங்க ரசிக்கப்பட்டுக்கிட்டு கிடக்க அவளை பார்க்காம நான் எப்படி இந்த வீட்டுல நிம்மதியா இருக்கிறது? 10 மாசம் சபது பெத்து ஆளாக்கி விட்டு உன் தலையிலேயே நீ கட்டி என் வாக்கி நாசமாக்கி என் ஆத்தக்காரிங்க அழுது புலம்பிக்கிட்டே இருக்கையில நான் இந்த வீட்டுல உட்காந்து காத்து வாங்குறதா? அவங்க குடும்பத்து விஷயத்துல நம்ம தலையிட வேணாம்னு சொல்றேன். நீ அப்படி போய் பாக்குறது இருந்தா உன் அம்மாவை மட்டும் போய் பாத்துட்டு வா. ஆனா இதை பத்தி நீ எதுவும் பேசக்கூடாது. இந்த நேரத்துக்கு நம்ம போனா பாத்தியா எப்ப கேப்பு கிடைக்கும் கிடா வெட்டலாம்னு பாத்துக்கிட்டு இருந்தாக்க புருஷனும் பொண்டாட்டியும் நல்லா கிடைச்சதுக்கு அப்புறம் வந்து ஒட்டுக்கிட்டாக்குன்னு ஊராரு நம்மளதான் சொல்லுவாங்க. சொல்லிட்டு ஒரு வாரம் சொல்லட்டும், அதை பத்தி எனக்கு கவலை இல்ல. யாத்தால நான் இப்பயே பார்த்து ஆகணும். யாத்தா யாத்தா பாவையா பாவையா.
என்னாச்சு ஏதாச்சுன்னு தெரியல. விளக்க மத்த கொண்டு அடிச்சிருக்காளே சிரிக்கி. ஐயோ யாத்தா. சொல்றத கேளுடியே. சும்மா இரு டக்கு. என் பிறந்த வீட்டுல ஒரு பிரச்சனைனா நான் புயல் மாதிரி பொங்கி எழுந்துருவேன்னு உனக்கு தெரியும்ல. குழந்தை என்னையா விளக்க மத்தல அடிச்ச? இந்த வசந்தி யாருன்னு நீ இதுவரையும் முழுசா பார்த்தது இல்லைல்ல? பாப்படி நீ பாப்ப. ஐயோ இப்படி தெரு முன்னாடி என்னை அடிச்சு அசிங்கப்படுத்திட்டாலே மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு. என் கவலையில நான் யாருக்கிட்ட சொல்லி அழுவுறது? என்ன போனே போகல. ஏய் வசு, என்ன போனை கட் பண்ணிட்டு போனா அதுக்கப்புறம் போனே பண்ணல? அதுவா குட்டி, ஒன்னும் இல்ல குட்டி, ஒரு சின்ன பிரச்சனை. அத நான் ரொம்ப கவலையில இருக்கேன் குட்டி. என்னடி வசு உனக்கு கவலை? நான் இருக்கும்பொழுது கவலைப்படுறியா? ஆமா குட்டி, மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ச்சே, எல்லா பிரச்சனையும் எனக்கு மட்டும்தான் போல. எனக்குன்னு யாருமே இல்ல குட்டி. ரொம்ப சிரமமா இருக்குடா. கவலைப்படாத, நான் இருக்கேன்ல. என்ன சிரமம்? சந்தி ஏய் சரம் நான் போன் பேசும்போது தான் வந்து வசந்தேனோ என்ன சொல்லு. ஆண்டி வீட்டுல நாட்டுக்கோழி முட்டை ஒரு 10 வச்சிருந்தேன், எடுத்த ஏன் இப்ப கேக்குற? உடம்புல என்னவோ கிருகிருன்னு சுத்தற மாதிரி இருக்கு, அதான் 2 முட்டையை வச்சு சாப்பிடலாம்னு பாக்குறேன். தெம்பு ஏத்திரியா தெம்பு? இப்ப தெம்பு ஏத்தி நீ என்ன பண்ண போற? ஓர வத்தி நீ போட்டு அந்த சாத்து அத வந்து ஒரு வார்த்தை கேட்கல. இருக்கு உனக்கு இருக்கு. நீயும் மறிக்கொழுந்து சண்டை போட்டது எனக்கு சத்தியமா தெரியாதடியே. தெரியாம கூட தான் இருக்கு உனக்கு, தெரியலையாமே? சரி முட்டையை எடுத்தியா இல்லையா? நான் தான் பரன்குள்ள தான் வச்சிருந்தேன், முட்டையை காணோம். அங்க பானைக்குள்ள வச்சிருக்க, போய் 2 முட்டை எடு. இது எல்லா முட்டையும் வேணும்டியே. எல்லாமா எல்லாத்தையும் எடுத்து நீ ஒண்டியே சாப்பிடலாம்னு பாக்குறியா? எனக்கு இல்லடி, இந்த ராசாத்தி கேட்டா அதுக்குதே. அவளுக்கா? எதுக்கு? அவளுக்குலாம் இந்த வீட்ல இருந்து எதுவும் கொடுக்க கூடாது. காசுக்கு தாண்டி, சும்மாலாம் ஒண்ணும் இல்ல. நீ கூட காசுக்கு கொடுப்ப, அதை நான் நம்பணும். நிஜமாடி, இது மத்த சமாச்சாரம் மாதிரி இல்ல. காசு கொடுத்து வாங்கினாதான் செய்யறது பழிக்கும். என்ன சமாச்சாரம்? என்ன பழிக்கும்? அவ வீட்டு பொருளை எவ்வளவு களவாண்டுட்டாலையா? முட்டை மந்திரம் வைக்கிறதுக்கு நாட்டுக்கோழி முட்டை இருந்தா குடிச்சினத்துன்னு கேட்டா. இதா நான் போய் எடுத்துக்கிறேன், நான் அவகிட்ட அப்புறம் பேசுறேன். வை அவளே சும்மா விட்டாலும் கேள்வி சும்மா விடாது போல இருக்கு. இது களவாண்டவளுக்கு முட்டை மந்திரம் வைக்க போறாளவளா? கை கால விளங்காம பிடிச்சுனா என்ன பண்றது? அம்மா அப்புறம் வர மாதிரி இல்லாமா? உண்மை தெரிஞ்சா எங்கேயும் மறுபடியும் மருமகம் விளக்கமாத்த எடுத்து வெளுத்து விட்டானா? ஐயோ தி, வேற வழியே இல்ல. எடுத்த பொருளை கொண்டு போய் வச்சிட வேண்டியது. யாரு உன்னை சொல்லி பொருளை கொண்டு அவகிட்ட கொடுத்துட்டு அவகிட்ட எப்படியாவது நல்லவளா பேர் வாங்கிடணும். இல்ல கை கால விளங்காம தான் போகும். கை கால விளங்கினாலும் பரவாயில்ல, மூஞ்சி மகரிக்கு எதுவும் ஆயிடுச்சுன்னா இன்னொரு நாய் கூட நம்மள மதிக்காது. என் பேரு என்ன, பெருமை என்ன, நான் இந்த ஊருக்குள்ள வந்த வழி என்ன, மாறி என்ன, என் மான மரியாதை எல்லாத்தையும் இப்படி ஒருத்தி கப்பால தீ விட்டு புட்டாளே. செல்லமா இருக்கியா? நான் என்ன அவமானப்பட்டேன்னு உனக்கு தெரியுமாடி? இந்த ஊருக்குள்ள உன் மாமனை கட்டிக்கிட்டு வந்த நாள் முதல்ல நான் எப்படி வளர்ந்தேன் இருந்தேன்னு உனக்கு தெரியாதா? என் மாமா ஆசைப்பட்டான ஒரே காரணத்துக்காக அந்த சிரிக்கியை என் வீட்டுல கொண்டு வந்து வச்சனே. ஆனா அந்த சிரிக்கி என்ன பண்ணான்னு உனக்கு தெரியும் இல்லையா? முத்தா வித்தெடுத்த ஒத்த புள்ள அவனுக்கு நான் சொத்து சகம் சேர்த்துதான் வைக்கவில்லை. ஆசைக்கு ஒரு பிள்ளை ஆசைக்கு ஒரு பிள்ளைன்னு ஆணு ஒண்ணு பெண்ணு ஒண்ணு பெத்து எடுத்தேனே. ஆனா 2 என்ன இப்படி அம்போன்னு விட்டு போயிடுச்சுவலே. நிலைமை ஊருக்குள்ள எவளுக்கு வரக்கூடாது, எவளுக்கு வரவே கூடாது. உன்னைய இப்படி ஒரு நிலைமையிலையா பார்க்கணும்? நீ இப்படி ஒரு நிலைமையிலையா இருக்கணும்? எம்மா என்னம்மா ஆச்சு? மவளே, என் தங்கம் வந்து பாத்தியா? ஆத்தா உசுரோட இருக்கனா இல்ல அவமான தாங்க முடியாத நாட்டுக்கிட்ட தொங்கிட்டேன்னு பார்க்க வந்தியா தங்கம்? நீயும் இல்லாட்டி போனா நான் எப்பவோ போய் சேர்ந்து இருப்பேனே. எதுக்குமா நீ இப்படி உட்காந்துட்டு போல போற? நான் இருக்கேன். நீ இந்த ஊருக்குள்ள வாழ்ந்தது என்ன, போனது என்ன, வந்தது என்ன? உனக்கு இப்படி ஒரு நிலைமை வரணுமா? முதல்ல எழுதுரு. இனி நீங்க இருக்க தேவையில்லை. வா நம்ம வீட்டுக்கு போலாம், வாமா. உன் மவனுக்கு உன்னால எதுவும் செய்ய முடியாதுன்னு நினைச்சுக்கிட்டியா? இல்ல உன் மரும வந்தா உனக்கு எதுவும் செய்ய மாட்டாருன்னு நினைச்சுக்கிட்டியா? முன்னாடி எப்படி ராஜகுமாரி மாதிரி நீ இருந்தியா, அதே மாதிரியே நான் உன்னைய பாத்துக்கிறேன். வாமா. வருவேன் தங்க, வருவேன். உன் வீட்டுக்கு நான் வருவேண்டி கட்டாயம். அதுக்கு முன்னாடி நான் முடிக்க வேண்டியது கொஞ்சம் இருக்கு. எந்த சிரிக்கி வாயால உனக்கு திருட்டு மட்டும் கட்டினாலும் அந்த சிரிக்கியே நானு சின்ன பின்னமாக்காம விட மாட்டேன்டி. ஏமா எவன் என்ன சொன்னமா? ஏய், உன் அண்ணங்கார வீட்டுல பொருள் களவாண்டு போனதெல்லாம் நீதான் எடுத்து அந்த வசதி சிரிக்கி இருக்கா பாரு, அந்த சிரிக்கி தாண்டி சொன்னா. என்னது சொல்லிட்டாளா? எல்லாத்தையும் சொல்லிட்டாளா அவ? அதுக்கு நீ என்ன சொன்ன? நீ பெத்தவனா சும்மா விடுவனாடி? என் பிள்ளைக்கே திருட்டுப்பட்ட கட்டு என்ன விளக்கமாத்த கொண்டு வெளியில வெளுத்துட்டோம்ல. உன் மயில் கட்டுட்டு அந்த பேச்சை கேட்டுக்கிட்டு நீதான் எல்லாத்தையும் எடுத்துட்டு போட சொல்லி விளக்கமாத்த பிள்ளைக்கு என்னைய அடிச்சுட்டாடி. அம்மா நான் எடுத்தது உண்மைதான், இல்லன்னு சொல்லல. அதுக்காக மைனி உன்னை அடிக்கலாமா? ஏந்திரமா. என்ன தங்கப்ப சொன்ன? என்ன சொன்ன? அண்ணன் வீட்டுல எல்லாத்தையும் எடுத்தது நான் தாம்மா. நெசமாவாடி? சொல்லுடி, நெசமாவா? ஆமா, நான் உன்னை திருடலையே.
அது யார் வீடு? எனக்கும் சொந்தம் தானே அந்த வீடு. அப்ப அந்த வீட்ல எனக்கு பங்கு இல்லையா? எனக்கு வேண்டிய பொருளை நான் வந்து யாத்த வீட்டுல எடுத்துக்கிட்டேன். அதுக்கு யாரு கேட்கணும்? அதனால என் மைனி என்னை திருட்டு பட்டு என்னை அசிங்கப்படுத்துமா, உன்னை அவமானப்படுத்துமா, உள்ள விளக்கு மாத்திரதான் உன்னை அடிக்குமா? அம்மா விடக்கூடாது மைத, சும்மாவே விடக்கூடாது. இப்பவே போய் அண்ணன் கிட்ட எல்லா உண்மையும் சொல்லி நான் என்ன பண்றேன்னு மட்டும் பாரு. ஆமா, இவர் கிழிப்பாரு. அண்ணன் கிட்ட போய் சொல்லு. அறிவு கிட்டவள நே மறைய உன் அண்ணன் அவன் பொண்டாட்டிக்கிட்ட பிடிவாதமா என் தங்கச்சி அப்படியெல்லாம் பண்ண மாட்டா, வரமாட்டா, போக மாட்டான்னு வீராப்பா பேசிக்கிட்டு நிக்கிறாடி. ஆனா நீ இப்படி ஒரு வில்லங்க பண்ணிருப்பேன்னு நான் கனவுல கூட நினைச்சு பார்க்கலையே. ஐயோ, நீதான் அதெல்லாம் எடுத்தான்னு தெரியாத. இம்பிட்டு நேரமா என்னைய நானே அசிங்கப்படுத்திக்கிட்டு கிடந்திருக்கனே. ஏமா, என்னம்மா, என்ன நல்லம்மா, போடி. என் வீட்டு பக்கம் வரமாட்டா, போக மாட்டா, காலை கூட வைக்க மாட்டேன்னு சொன்னதானே அப்புறம் எதுக்கு நீ வந்து எடுத்த? சொன்னா அப்படியே இருந்துருவாங்களா? அப்ப அண்ணன் தங்கச்சி உறவு இல்லையா? அக்கா பிள்ளை உறவு இல்லையா? இதுக்கு பதில சொல்லு. என்னைக்கு அதுல எனக்கு அது சொத்துல பங்கு இல்ல? நீ வாங்கி வச்ச பொருள் எல்லாம் என்னைக்கு அதுல எனக்கு தானே? பண்ட பொருளை எடுத்த சரி. ஏண்டி 1,50,000 பணம் வச்சிருந்தாலுமே உன் மைனி அது எதுக்கு எடுத்த? எம்மா, அது சத்தியமா நான் எடுக்கலம்மா. ஏய், ஒழுங்கா உண்மையை சொல்லிடு. உன் கூட உன் புருஷன் வந்தானா? என்ன நீ என் புருஷன் மேல திருட்டு போய் போடுற? என் புருஷெல்லாம் யாரும் வரல, நானும் வசந்தியும் தான் வந்தோம். என்னது, அந்த 4 படி சிங்காரி வந்தாளா? ஆமா, அவளை கூட்டிக்கிட்டு தான் நான் போனேன். போனது வந்ததுல தெரிஞ்சதாலதான் அவ உண்மையை சொல்லியிருக்கா. உன்னைய கூட்டிக்கிட்டு வந்தாளா? நீ போகையிலையும் வரையிலையும் உன்னை பார்த்தாளா? எம்மா, என் கூடவே அவ வீட்டுக்கு வந்து எனக்கு தேவையான பொருளை எல்லாத்தையும் எடுத்து கொடுத்து திரும்ப அந்த பொருளெல்லாம் என் வீட்டுக்கு கொண்டு வந்து வச்சுட்டு நல்லா வக்கனையா வாய்க்கு ருசியா தின்னுட்டு தான் திரும்ப வந்தான். என் 4 முடி நீங்க நர கிழிக்கிறேன்னா இல்லையான்னு பாரு. விளக்கமத்துல அடிச்சது கூட எனக்கு பத்தல. நிக்கிறதெல்லாம் செஞ்சுட்டு வேஷம் காட்டிக்கிட்டு நிக்கிறியா? பிள்ளையும் கிள்ளி விட்டுட்டு தொட்டிலையும் ஓட்டுக்கிட்டு நிக்கிறியாடி. அம்மா, எங்க போற? நீ செஞ்சு வச்சிருக்க காரியம் அதுக்கெல்லாம் நான் நாட்டுக்கிட்ட தூக்கல தொங்க போறேன். ஏம்மா, நீ என்னை விட்டு போயிட்டா எனக்கு யாருமா இருக்கா? அப்படியெல்லாம் பண்ணிடாதம்மா. வாய மூடுடி. ஐயோ, நான் வேற என்னென்னவோ பேசுனேனே. இப்ப என் மருமக கிட்ட நான் போய் எப்படி பேசுறது? உன்னால தாண்டி. அப்ப உன் மருமக உன்னை விளக்க மாத்த அடிச்சான்னு சொன்னேன். அந்த வசந்திக்கு சப்போர்ட் பண்ணதால தானே அப்படி சொன்னேன். மருமக என்னை அடிக்கவும் இல்லை, கொல்லவும் இல்லை. அவ அப்படியெல்லாம் பண்ண மாட்டான்னு உனக்கு தெரியல. அது தங்கம், இந்த விஷயம் உனக்கு எனக்கு மட்டும்தான் தெரியணும். அந்த வீட்டுல நீ களவாண்டது யாருக்கும் தெரியக்கூடாது. நீயும் என்னைய களவாண்டன்னு சொல்றிய. நான் அங்க இருந்து எடுத்துட்டு போனது ஓட்டடக்கா பியானும் ஒரு ஓடாத மிக்சியும் தான் அம்மா. அப்போ உன் மைனி பணத்தை கணவனு எப்படி சொல்றா? போய் சொல்லாத தங்கம், பணத்தை நீ எடுத்தியா? சத்தியமா நான் பணத்தை திருடலம்மா. அப்ப அந்த வசந்தி தான் பணத்தை திருடி இருக்கா. எப்படியும் எல்லா களவாண்டதை தெரிஞ்சிரும்னு சொல்லி உன் மேல திருட்டு பழிய போட்டிருக்கா. பேசாம வீட்டுக்கு போ, என்ன பண்ணணுமோ நான் பாத்துக்கிறேன். அம்மா, அப்ப இனி என்கிட்ட பேசுவல நீ? போடி போ. சொல்லுமா. அக்கா, உன் வீட்டு காணாம போன பொருள இந்த பொருளும் உண்டானு பாரு. இங்க காமி. ஆமாமா, ஆமா, என் வீட்டு பொருள் தான் இது. எங்க இருந்துச்சு? யார் வீட்டுல இருந்துச்சு? அக்கா, என் வீட்டு பக்கம் தோட்டத்துல கடந்துச்சுக்கா. பிள்ளைய விளையாண்டுட்டு இருக்கும்போதுதான் கொண்டு வந்து என்கிட்ட கொடுத்துச்சுவே. இது உன் வீட்டுல எப்பவோ பார்த்த மாதிரி எனக்கு ஞாபகம். நான் அப்படியே கையோட கொண்டுட்டு வந்தேன்றதுக்காக என் மேல திருட்டு பழிய போட்டுடாத. இல்ல முட்டை மந்திரம் எனக்கு வச்சிடாதே அக்கா. முட்டை மந்திரம் வச்சா கை கால விளங்காம போயிடுமாமே. ஆமாமா, கை கால் மட்டும் இல்ல, ரத்தம் கக்கி செத்துருவாங்க. சரி அக்கா, இந்த பொருள் இதையும் எடுக்கல, நான் இதையும் பார்க்கல, எனக்கு எதுவும் தெரியாது. நாத்தனார் வந்தான்னு கூட நான் தூரத்துல இருந்து பார்த்தேன். அதுவும் நாத்தனாரா என்னன்னு தெரியல. மந்திரம் வைக்கும்பொழுது என்னைய மனசுல வச்சுக்கிட்டே வைக்காத அக்கா. அக்கா, எனக்கும் ஆவதுதான். அதுக்காண்டி என்னை எதுவும் செஞ்சு விட்றாத. உண்மையா யார் திருடினாங்களோ அவங்களுக்கு பழிக்க போகுது. நீ ஏன் பயந்துகிட்டு கிடக்குற? இல்ல, ஒரு வார்த்தைக்கு சொன்ன என்ன இருந்தாலும் பயம் இருக்கு இல்லையா? பக்கத்து வீடுனா நான் தான், உனக்கு ஆகாதவன் நான் தான். அதனாலதான் இக்கா, யார் எதை எடுத்துருக்க போறா? ஏன் முட்டை மந்திரம்லாம் வச்சுக்கிட்டு? பொருள் போனா கூட பரவாயில்ல, பணத்தை காணுமே. என் பணத்தை திருடினவ எவளோ அவளை நான் சும்மா விடலாமா? நீ சும்மா விடுவியா? பொழுதுக்குள்ள மந்திரம் பண்ணி அவளை இன்னைக்கே ரத்தம் கக்கி சாவ வைக்கிறனா இல்லையான்னு பாரு. எவ எடுத்தாலோ அவ கை ரெண்டும் வேளாங்காம போயிடும். திங்கிறது கழுவுறதுன்னு எதுக்குமே கை இல்லாம ஆக்குறனா இல்லையான்னு பாரு. சரி அக்கா, இந்த அப்படி நான் வாரேன். அப்புறம் நான் இதனால வரையும் உங்ககிட்ட சண்டை கண்டை போட்டேன்னா அதெல்லாம் எதையும் மனசுல வச்சுக்காத. கோவத்துல பண்ணிட்டேன். உன் மாமியார் நீ அடிக்கும்போது நீ தடுக்க வந்தப்பதான் நான் எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டேன். என்னைய மன்னிச்சிரு.